திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். சிகாரம் 360 சேனல் மூலமாக உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பாரத பிரதமர் அவர்கள் போர் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே உக்ரைன் நாட்டில் பயணிக்கும் இந்த காட்சியைத்தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். இந்த தைரியம் அவருக்கு எப்படி வந்தது என்கிற கேள்வி எல்லோருக்கும் எழும். காரணம், தர்மத்தின் அடிப்படையில் தான் இந்த தேசம் நடக்கிறது. காரணம், அந்த செங்கோலை ஆதீனங்கள் கொடுக்கும் பொழுது வேயுரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்கிற அந்த பாடலோடு அந்த செங்கோல் அவர்களுக்கு வழங்கியது. அப்படிப்பட்ட செங்கோல் தான் இப்பொழுது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக உக்ரைன் நாட்டில் அந்த நாட்டு அதிபரோடு கைக்குள்ளுக்கும் காட்சியை தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். நம்முடைய தேசம் தர்மத்தின் அடிப்படையில் இயங்குகின்ற ஒரு தேசம், தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு தேசம், பண்பாடு மிக்க உள்ள ஒரு நாடு. இப்படிப்பட்ட ஒரு நாட்டினுடைய பிரதமர் தான் சமாதான பேச சென்றிருக்கிறார். இப்படி ஒரு அமைதியான சூழலை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய தைரியமான முடிவெடுத்து அந்த நாட்டுக்கு சென்று அந்த நாட்டினுடைய அதிபருடைய தோள் மேலே கைகளை போட்டு அவர்களோடு தங்கள் துக்கத்தை பகிர்ந்து கொள்ளும் காட்சியை தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். இப்படிப்பட்ட அறம் எங்கிருந்து வந்தது? நம்முடைய ஆதீனங்கள் கொடுத்த அந்த செங்கோல் எல்லோரும் அவமதித்தார்கள், இழித்தார்கள், பழித்தார்கள். அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய சாட்சியாக இருக்கின்றது இந்த செங்கோல். அப்படிப்பட்ட செங்கோல் வழுவாமல் இருக்கவே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இப்பொழுது அந்த உக்ரைன் நாட்டிலே போர் ஒரு கலவர பூமியாக இருக்கக்கூடிய அந்த பூமியிலையும் சென்று இப்படி அந்த நாட்டு அதிபரோடு ஆறுதல் கூறி அவர் தோள் மேலே கைகளை போட்டு கட்டி தழுவி ஆறத் தழுவி ஆசுவாசப்படுத்தி சமாதானத்தை எடுத்து சொல்லி ஒப்பந்தங்கள் எல்லாம் இட்டு ஒரு பிரதமர் இப்படி செயல்படுகிறார் என்றால் அதற்கு பெரிய அறம் வேண்டும், தைரியம் வேண்டும், உள்ளே உண்மை இருக்க வேண்டும், ஒரு கம்பீரம் வேண்டும். இத்தனையும் கலந்து அவருக்கு இருக்கிறது. இதுவே அவருடைய பெரிய மாண்புக்கு, ஒரு பெரிய தலைமை பண்புக்கு அடையாளமாக நரேந்திர மோடி அவர்கள், பாரத பிரதமர் அவர்கள் திகழ்கிறார்கள். இந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் அந்த நாட்டிலே சென்று பெரிய ஊக்கத்தையும் ஒரு பெரிய சமாதானத்தையும் மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் கொடுத்து வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட பாரத பிரதமர் அவர்களுக்கு நம்முடைய தேவாரம் பாடி நம்முடைய சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையிலே அவருக்கு அந்த பதிகங்கள் எல்லாம் பாடி ஆட்சி பொறுப்பேற்கும் போது நாடாளுமன்றம் திறக்கும் பொழுது கொடுக்கப்பட்ட அந்த செங்கோல் தான் நினைவுக்கு வருகிறது. நிச்சயம் அந்த தர்ம நந்தி இந்த உலகத்தினுடைய பெரிய தர்மத்தை நிலைநாட்டும் என்று நம்புவோமாக. திருச்சிற்றம்பலம். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் ஆறத் தழுவிக்கொள்ளும் காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன ஒரு அதிசயம் பாருங்கள். தலைமை பண்பின் அடையாளம். நிச்சயம் அமைதி வேண்டும். இந்த நாடு இந்தியாவை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. நாம் என்றும் அன்றும் இன்றும் என்றும் தர்மத்தை நிலைநாட்ட வந்திருக்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.